ஹலோ வெல்கம் டு மை சேனல் ரம்யாஸ் டைனி நெஸ்ட். இது நான் போஸ்ட் பண்ணுற ஃபஸ்ட் லாங் வீடியோ. தஞ்சாவூரில் இருக்கிற ராஜாளி பேர்ட்ஸ் பார்க் போயிருந்தப்போ எடுத்த வீடியோ தான் இது. ரொம்ப நாளாக நான் அந்த பார்க் விசிட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். பட் எப்போல்லாம் ஊருக்கு போகிறோமோ அப்போல்லாம் இதை விசிட் பண்ணவே முடியாது, ரொம்ப பிஸியாக இருக்கும். இந்த வாட்டி நானும் என் மதர் இல்லாவும் ஒரு அவுட்டிங் மாதிரி போயிட்டு வந்தோம். ஸோ இந்த ராஜாளி பேர்ட்ஸ் பார்க் தஞ்சாவூர் பெரிய கோயில் பக்கத்துலேயே இருக்குது. அந்த கோயிலில் நீங்கள் இறங்கினாலே ஜஸ்ட் 100 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அந்த பார்க் இருக்குது. பர் பர்சன் 150 ருபீஸ் பே பண்ணோம் என்ட்ரன்ஸுக்கு. இந்த 150 ருபீஸ் பே பண்ணுற ப்ரைஸுக்கு ஒர்த்தா இல்லையாங்கிறது இந்த விலாகில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் ஸ்மால் பேர்ட்ஸ்லாம் ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. இங்கே போகிறப்பவே நமக்கு ஹேண்ட்லாம் சானிடைஸ் பண்ணிட்டு தான் போகணும். ரொம்ப ஹைஜீன்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் நமக்கு அந்த தானியம் திணை போகிறப்பவே கொஞ்சம் கொஞ்சம் கையில் கொடுத்துருவாங்க. அதை ஜஸ்ட் கையை அப்படி ஓப்பன் பண்ணி காமிச்சாலே அவ்வளோ கிளி வந்துடும். எடுத்தோடனே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, எல்லாம் கையிலே உட்கார்றதுனால. பட் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணதும் எல்லாம் சாப்பிட்றப்போ பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ அந்த பயம்லாம் தெரியல. அட்ட டைமில் பார்த்திங்கன்னா என் கையில் ஒரு 6-7 கிளி சாப்பிட உட்காந்துருச்சு. அது அப்படியே கூசிச்சு ஒரு மாதிரி கையெல்லாம். பட் இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் போயிருந்தப்போ கூட்டமே இல்லை. நாங்கள் அரௌண்ட் 9 o'clock 9:30க்கே போயிட்டோம். ஸோ ரொம்ப க்ரௌடு இல்லை. சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட வந்திருந்தாங்க. யாருமே பயப்படாமல் அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. இது மதர் இன் லா கொடுத்துட்ருந்தாங்க. இந்த பெரிய கூண்டுக்குள்ளேயே அவங்க மெயின்டைன் பண்ணுறவங்க 1-2 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா சில கிளி தான் இந்த பாத்து வேலைலாம் வந்துடுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நவுத்தி உள்ளே வைக்கிறதுக்காக 2-3 பேர் நின்றுட்டே இருந்தாங்க. இந்த சின்ன கிளிலாம் பார்த்துட்டு வெளில வரப்போ தே ஹேட் அ லார்ஜ் வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ். இதெல்லாம் ஒவ்வொரு நாட்டை சேர்ந்த பறவைகள். அதோட பேர், அதோட ஸ்பெஷாலிட்டி எல்லாமே நிறையா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பறவைகள்லாம் கவுண்டிங்கில் அவ்வளோவா கிடையாது. எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் 5 பேர்ட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ரீடு பேர்ட்ஸுங்கிறதுனால. தென் இந்த சைடில் ஒரு சின்ன குட்டை மாதிரி தண்ணிலாம் வச்சு அங்கே நிறைய புறாக்கள்லாம் இருந்துச்சு. வெள்ளை புறா, இன்னும் நிறையா வகை புறாக்கள் எல்லாமே ஊஞ்சல் மாதிரி கட்டி வேற ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த பறவைகள் எதையுமே நம்ம தொட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, நம்ம ஃபீட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நம்ம வெளியிலேருந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே ரேர் ப்ரீட் அந்த மாதிரி இருக்கிறதுனால இதை அதையுமே டச் பண்ணுறதுக்கு அலௌட் கிடையாது. இந்த ப்ரீட் பேர்ட்ஸ் எல்லாமே அரௌண்ட் ஒரு 20-25 இருந்துச்சு. இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு இந்த நீலாம்பரி தான். தென் இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போகிற வழியிலெல்லாமும் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா நிறைய மரங்கள், அந்த நேச்சர் இதெல்லாமே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சிட் அவுட் ஏரியா கூட இருந்துச்சு. இந்த கிளி ஒரு தனி கூண்டாக இருந்துச்சு. ஏன்னா இது எல்லாமே லவ் பேர்ட்ஸ். மேலே பார்த்திங்கனாலே அதுங்க முட்டை போடுறதுக்கெல்லாம் சின்ன சின்னதாக ஒரு பாக்ஸஸ் நிறையா வச்சுருப்பாங்க. இப்போ பார்க்க போகிறது எல்லாமே கோழி. நிறையா நாட்டில் இருக்கிற கோழி. இது ஆஃப்ரிக்கன் கோழி, அப்புறம் மலேசியன் ப்ரீடு, இந்த மாதிரி இதெல்லாம் தான் இருந்துச்சு. மெயின்டெனன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுங்க எல்லா பறவைகளுக்கும் தேவையான தானியங்கள்லாம் கரெக்டாக ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க, தண்ணி வைக்கிறாங்க. அந்த இடத்தெல்லாமும் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடிக்கடி நாங்கள் போனப்போயே ஒரு 2-3 வாட்டி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. தண்ணியெல்லாம் ஊற்றி, தண்ணியெல்லாம் உள்ளே அடித்து நல்லா க்ளீன் பண்ணாங்க. இந்த பார்க்லேயே பறவைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா விஷயம் இருக்குது. லைக் ஃபிஷ் ஸ்பாலாம் இருக்குது. நம்ம காலை பெடிக்யூர் பண்ணுற மாதிரி அதில் டிப் பண்ணுவோம். நிறைய ஃபிஷ்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல, அது இருந்துச்சு. தென் கேஃபெட்டேரியா இருக்குது. அங்கே நிறைய ட்ரிங்க்ஸ், குயிக் ஸ்நாக்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாமே அவைலபிளாக இருக்கிறதுனால அவுட் சைட் ஃபுட் இங்கே அலௌட் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபேமிலியெல்லாம் போனால் இங்கே ஈஸிலி 1.5 hours to 2 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு வந்தால் கூட அந்த சேஃப்டியும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம நல்லா என்ஜாயும் பண்ணலாம். இந்த பார்க்கை ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் கவர் பண்ணதுனால தான் இந்த வீடியோ 8 minutesக்கு போயிருக்கு. பட் ஐ வாண்டட் டு ஷோ ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ் அண்ட் ஹவு மெனி வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் நாட் ஜஸ்ட் பேர்ட்ஸ், மோர் தேன் பேர்ட்ஸ், அனிமல்ஸ் கூட இருக்குது. அதெல்லாமும் நீங்கள் போக போக இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. எல்லாத்தையும் காட்டணுங்கிறதுக்காக தான் நான் ஒரு ஃபுல் வீடியோவாகவே அங்கே ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பார்ட். அன்எக்ஸ்பெக்டடாக அந்த கிளி இப்படியே சவுண்டு போட்டுக்கிட்டே டான்ஸ்லாம் வேறு ஆடிட்டு இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ அதனால தான் ஒரிஜினல் ஆடியோட நான் அப்படியே வச்சுருந்தேன். இதில் 2 இகுவானா இருந்துச்சு. உடும்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது 2 இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு.
ரொம்ப பெருசா இருக்குது பார்க்கவே. அண்ட் இதுலேருந்து நெக்ஸ்ட்டு போனா இன்னும் நெறையா அந்த நேச்சுரல் ஏரியாலாம் வந்து வச்சுருந்தாங்க. நெறைய பூக்கள்லாம் வேற மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்காங்க சூப்பரா. நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. இங்க வந்து நாயெல்லாம் கூட இருக்கும் அப்படின்ட்டு. இந்த பீகிள் வந்து வச்சிருந்தாங்க. கியூட்டா இருந்துச்சு. பட் இது வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா தான் வரப்போ அலவுடுன்னு சொல்லியிருந்தாங்க. அதில மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. நாங்க வந்து கடைசியா போகல. இதில என்ன சொன்னாங்கன்னா, அந்த கூண்ட தொறந்துட்டு உள்ள விடுவாங்க. நம்ம உள்ள போய் பார்க்கலாம். பட் நாய் வந்து உள்ள அந்த கூண்டுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. இது டக்லிங்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஃபீட் பண்ணலாம். அவங்களே வந்து அதுக்கும் தானியம்லாம் குடுத்துருவாங்க. ஸோ அது வந்து சூப்பரா இருந்துச்சு. நான் இந்த டக்லிங்ஸ் ஃபீட் பண்ணல. இந்த கலர் கோழி குஞ்சு சொல்லுவாங்கல்ல, நம்ம சைல்ட்ஹுட் மெமரீஸ் 90ஸ்ல எல்லாருக்கும். ஸோ அத பார்த்துட்டு நான் அதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப நெறையா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தனால ஒரு மாதிரி கூசிருச்சு கையெல்லாம் அப்படி. இதுக்கப்புறம் வர பார்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட்டு பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறையா ஹாம்ஸ்டர் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரேபிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த ரேபிட் வந்து கூண்டில் போட்டிருக்கிறது இந்த பார்ட். இன்னொன்று வந்து ஓப்பனாக இருக்கும். அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஹாம்ஸ்டர்லாம் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. நான் வந்து நேரில் பார்த்ததே இல்லை. நிறையா வீடியோஸில் தான் பார்த்துருப்போம். பட் இதெல்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் வந்து எதுவுமே டச் பண்ணக்கூடாது. ரொம்ப டெலிகேட்டானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் அது வந்து பயப்படும்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீடியோ பார்த்து கடைசியில முடிக்கிறப்பவே உங்களுக்கே தெரியும். இது எவ்வளோ வொர்த் இங்கே போய் விசிட் பண்ணுறது அப்படின்ட்டு. இது எவ்வளோ பிளேஸில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இங்கே ஹைதராபாத்லலாம் நான் இருக்க இடத்துலலாம் இருந்துச்சுன்னா அடிக்கடி விசிட் பண்ணுவோம். பட் இங்கெல்லாம் அது மாதிரி எதுவுமே இல்ல. இந்த பேர்ட்ஸ் பார்க் வந்து நான் போகணுன்ட்டு அவ்வளோ நினச்சிட்ருந்தேன். நல்ல வேளை நான் போனேன். அண்ட் ஐ என்ஜாய்ட் ஸோ மச் வித் மை மதர் இன் லா. ஐ எம் அ கேட் லவ்வர். எனக்கு பூனைனா அவ்வளோ பிடிக்கும். இங்கே பூனையை வந்து அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்ததும் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. தென் இதெல்லாமே வந்து பெர்ஷியன் கேட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதோட ஐஸ்லாம் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் டெரிஃபையிங்காகவும் இருந்தது. இப்போ வர்றது எல்லாமே வந்து க்யூட்ஸ் தான். அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த கின்னி பிக்லாம் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் தொடவே முடியாது. ஆனால் வந்து நம்ம பார்க்குறோம், கை வைக்கிறோங்கிறதெல்லாம் அதுக்கு நல்லாவே தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா தான் வந்து லார்ஜ் பேர்ட்ஸ் இருக்கிற இடம். இதுதான் ரொம்ப வந்து பயமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான தானியம் கொஞ்சம் பெருசு பெருசா இருந்துச்சு. திணை குடுக்கல. இது வேற குடுத்துருந்தாங்க. இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த பெரிய கிளிலாம் வந்து எப்போ வேணா வந்து நம்ம தோள்ல உட்காருது, நம்ம தலையில உட்காருது. அது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. என் கையில வந்து நான் அந்த தானியத்த இப்படி காமிச்சோனே இந்த பெரிய பறவை வந்து உட்காந்துருச்சு. அ எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெயிட் தாங்க முடியல. ஐ திங்க் இது வந்து ஒரு 7, 6 கேஜிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ வெயிட்டா இருந்துச்சு. வித்தின் ஃபியூ மினிட்ஸில் லார்ஜ் பேர்ட்ஸ் ஏரியாலேருந்து நானும் என் மதர் இன் லாவும் வெளில வந்துட்டோம். ஏன்னா இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கேரி. ஸோ இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ப்ளீஸ் கமெண்ட் இஃப் யூ வாண்ட் மோர் சச் வீடியோ ஐ வில் டூ. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். பை.